தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய 3665 காலி பணியிடங்களுக்கான 2ஆம் நிலை காவலர் தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் சென்னை, மதுரை, சேலம், திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட 45 தேர்வு மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 2,25,000 பேர் இத்தேர்வினை எழுதினர். மேலும் வினாத்தாள் எவ்வாறு இருந்தது என்பது குறித்த கேள்விக்கு தேர்வர்கள் கூறியதாவது: நீ பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது, மீடியா தான் கேட்டிருக்கான். போன வருஷம் கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான். இந்தமாரி வர எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்தா சைக்காலஜியாக எஸ்ஐ படிக்கிற எந்த அளவு படிக்கிறோமோ அந்தளவு பிசிக்கு இம்பார்ட்டன்ட் தரணும். பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாமே ரொம்ப டஃப்பு தான். படித்தவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் போடலாம், படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 55 போடலாம். ஆனால் இது டிஎஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மீதி ஒரு 10 கொஸ்டினில் யார் கரெக்டாக போட்டிருக்காங்களோ அதை பொறுத்தா வேலையாக வரும். அதெல்லாம் பிசிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக 1 மாதம் தான் டைம் தருவோம். நம்ம பிசிக்கல் நம்மளாம் நல்லா பண்ணணும். நான் ஆல்ரெடி 2 வருஷமாக எழுதியிருக்கேன். 2 வருஷம் ரோப்பில் போயிடுச்சு. எக்ஸாம் நல்லா மார்க் எடுத்துகிட்டு 2 வருஷம் ரோப்பில் வெளியே வந்துட்டேன். இதான் கடைசி அட்டம்ப்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ஆனால் கொஸ்டின் கொஞ்சம் மீறி எடுத்தேன். இனிமேல் போலீஸ் படிக்கிற மேலே விருப்பம் இருந்தால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே நீ பிசிக்கல் ரெடி ஆகிடணும். ரெடி ஆகிட்டு எந்த அளவு எஸ்ஐ படிக்கிற அளவு நீ பிசி படிச்சின்னா ஈஸியாக பிசி ஆகலாம். பார்த்தீங்கன்னா பிசி படிக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பரில் இருந்தால் கொஸ்டின் கேட்டிருக்கான். உலகக்கோப்பை செஸ் போட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்திருக்கு. முடிஞ்சால் நியூஸ் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு டெய்லியும் நியூஸ் பேப்பர் படித்தா ஈஸி, பிசிக்கு கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 5 or 6 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. எத்தனை வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? அது 4 years சார். லாஸ்ட் இயரும் ஓவராலில் போயிடுச்சு. இந்த வருஷம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் வந்துடும். ஓகே. சின்ன வயசுலேருந்து போலீஸ்னால் பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் கௌதம், நான் தம்மம்பட்டியிலேருந்து வரேன். நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணுறேன். எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்கலும் இனிமேல் ட்ரை பண்ணணுன்ட்டு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக தான் வந்தது. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்படி இதில் விட்டுட்டுனா திரும்ப நான் முயற்சி பண்ணுவேன். விடாமல் நான் போலீஸ் ஆகாமல் விட மாட்டேன். எனக்கு ஆசையே போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை. பேப்பர் ஃபஸ்ட்டு டைம் பார்த்துக்குள்ள எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அப்புறம் உள்ளே திருப்பி படித்து பார்த்தாட்டி அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. நல்லா பயப்படாமல் அட்டன் பண்ணேன். ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே தான். ஒரு 10th குவாலிஃபிகேஷன் அளவுக்கு இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நான். வேறு ஏதாவது ஓகே தான், ஈஸி தான். அந்த அளவுக்குலாம் ஒன்றும். 2ஆம் நிலை காவலர் தேர்வு எழுதுறதுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் இதோட 2வது அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே படிச்சுட்டு வந்து எழுதியிருக்கிறேன். ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மார்க் வந்துடும். தமிழ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குது. இலக்கணத்துலேயும் சரி, மற்றதுலேருந்து சரி, அந்த பாடல் வரி கேட்டு இது யார் எழுதுனா, பட் எந்த பாடல், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜு, அப்புறம் கணக்கு, மேக்ஸு, இதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக தான் வந்திருக்குது. பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டிருந்தா நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நல்லா வேலை வாங்குற அளவுக்கு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனதும் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகணும். அது பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 மாதங்குள்ள ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நம்ம உடம்ப மாற்றணும். அப்புறம் டெய்லி நம்ம வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், வெயிட்டு தூக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும். ஸ்கூலில் போய் நீங்கள் மார்னிங்காலும் சரி, ஈவினிங்காலும் சரி, மார்னிங் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். ஒரு 3 மாதம் தான் கஷ்டப்பட்டீங்களா உங்களை அந்தாண்ட செலக்ட் ஆகிடுவீங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வேலைக்குள்ளே போனதும் உங்களுக்கு என்ன வேலை அதை எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஃபிசிக்கல் பார்த்தீங்களா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே கிடைக்கும். காலையிலையும் சரி, சாயங்காலமும் சரி கஷ்டப்படுங்க, விளையாடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போலீஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரோ. அப்புறம் கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் ஃபிசிக்கலில் கொஞ்சம் இல்லை, முதன்மை தேர்வில் எழுத்து தேர்வில் கொஞ்சம் அதிகமாக மார்க்கு கட் ஆஃப் அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அதை நான் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நல்லா எழுதியிருப்பேன். அதனால் இப்போ பேட்டர்ன் எப்படி இருக்குன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இந்த இதில் விட்டுட்டுன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். வணக்கம், என் பேர் அபிமன்யு. நான் அரியலூர் லேட்டு வரேன். எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தேன். ஃபிசிக்கலில் போன நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் பிசி எக்ஸாம் 3rd டைமாக எழுதுறேன். கொஞ்சம் எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குறோம். தாட்டி ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியும். அவ்வளோதான், பரவாயில்ல. எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னா ஓல்டு புக்கிலேருந்து பார்த்தோம். கொஞ்சம் இலக்கணம் அதிகமாக கேட்டிருக்காங்க. தமிழ், தூய தமிழ் ஆட்டம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னு.
இதையும் தாண்டி பிசி தாண்டி டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி குரூப் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்களா? இல்லைங்க, இது இப்போ பிசிக்கு மட்டும் தான் போய் ட்ரை பண்ணிக்கிறேன். என்னோட இலக்கு வந்து பிசி ஆகிறது தான், வருங்கால பிசி ஆகிறது தான் என்னோட இலக்கு. முக்கியமாக அதான் பண்ணணும், அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் அது மாதிரி எழுதல, முழுக்க பிசி தான் எழுதுறேன். தேங்க்யூ, நன்றி. நான் பிசி எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். கொஸ்டின் நான் 3 எக்ஸாம் வந்து நான் 3 டைம் எழுதுறேன். இப்போ எழுதியிருக்க எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. போன டைம் எழுதுனதோட இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே வந்து தமிழ் இலக்கியத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம். படித்தவங்க கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடலாம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.